Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District. Admission open now. தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் மிக உறுதியாக இருந்திருக்கிறார். அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்கிறார். ஆனால் இன்று அரங்கேறிய விஷயங்கள், வந்தே மாதரத்துக்கு அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு காரணமானவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதலமைச்சர் விஜய்க்கு தெரிஞ்சேதான் இந்த விஷயங்கள் நடந்ததா? முதல்வர் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த அநீதிக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற குழு தலைவர், திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். அவர் இப்போ நம்மோடு தொலைபேசி வாயிலாகவும் இணையறார்னு புரிஞ்சுக்கிறேன். வன்னியரசனே வணக்கம். இந்த அறிக்கையை ஏன் இப்போ விடுத்திருக்கிறீங்க? முதல்ல உங்க நிலைப்பாடை தெளிவுபடுத்துறீங்கன்னு. வணக்கம்ங்க. இன்னைக்கு முதல்வர் பதவியேற்பு நிகழ்வு. இந்த நிகழ்வுல 3 பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. ஒண்ணு வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், மூன்றாவது தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவங்க வரையறுத்திருக்கிறாங்க. இதுவே ஒரு ஒழுங்கு மீறலா நான் பாக்குறேன். நானு அதாவது எப்பவுமே தேசிய கீதம்ங்கிறத ஜனகணமன தான் நம்ம தமிழ்நாட்டுல அது கடைசியா பாடுறது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய தமிழ்நாட்டுடைய அந்த மாநிலங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்கா இருக்குது. ஆனா இதுல வந்தே மாதரத்தை முதல்ல பாடி, இரண்டாவது தேசிய கீதத்தை பாடி, மூன்றாவது இத பாடி இருக்கிறாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து. கடைசியா வைக்கும்போது கூட தமிழ்த்தாய் வாழ்த்து அவங்க பாடல. எதற்காக 2 முறை பாடுறாங்க அப்படிங்கறதும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல இன்னும் குறிப்பா இந்த இந்த பாடல் அப்படிங்கிறது நீங்க தேசிய கீதமோ இல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற இந்த ரெண்டுமே மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கடந்த 2021 நம்முடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணையை தான் நடைமுறைப்படுத்தணும். நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே என்ன ஒரே விடை சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 2026 மத்திய அரசாங்கத்துடைய ஆணை இருக்கிறது. அதுல இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பத்தி, அதை புரோட்டோகால் பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை தான் பாடணும். தேசிய கீதமே அதுக்கப்புறம் தான் பாடணும். அதுக்கப்புறம் தான் வேற எதுவா இருந்தாலும், முக்கியமாக குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் பங்கேற்கக்கூடிய விழாக்கள்ல ஆரம்பத்திலையும் பாடணும், கடைசியிலையும் பாடணும். இது எல்லாமே வரையறுக்கப்பட்ட புரோட்டோகால்ஸ் பிப்ரவரி மாசம் வெளியிடப்பட்டுருச்சுன்னு. அதை நம்ம இன்னைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அது சரியா இருக்குமா? அப்ப நம்ம அரசாங்கத்தை பிளேம் பண்றது சரியா இருக்குமா? இல்ல, அரசாங்கத்தை பிளேம் பண்றது இல்ல. இதுல ஒரு நோக்கம் இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஏற்கனவே நீங்க இதுல நம்ம அரசாணையில தமிழ்நாட்டுடைய அரசாணையில தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மைப்படுத்தணும் நம்ம சொல்றோம். அப்ப அதான் அவங்க முதன்மைப்படுத்தணும்னு சொல்றாங்க. யாரு முதன்மையை மாநில அரசுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மைப்படுத்தும் நாங்க சொல்லும் போது, அப்ப இதுல ஏன் 2வது முறை கடைசியா படும்போது ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு? இதுக்கு ஏதாவது சர்க்குலர் இருக்கா? கடைசியா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்னு எந்த புரோட்டோகாலும் இல்ல. ஆனா ஆளுநர் வரும்போதும் புறப்படும் போதும் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடணும் புரோட்டோகால் இருக்கு. இல்ல, அதாவதுங்க, எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல என்ன இருந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த தேசிய கீதம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுவாங்க, கடைசியா தேசிய கீதம் பாடுவாங்க. இதுதான் இருக்குது. இதற்கு முன்னாடி நடந்த பதவியேற்பு விழாக்கள்லயும் கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போதும் கூட, அதற்கு முன்னால செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கும் போதும் கூட, தொடக்கத்திலையும் நாட்டுப்பண்ணுடைய சுருக்க வடிவம் சொல்லி அவங்க வாசிக்கிறது வழக்கமா தான் இருந்திருக்கு. நாட்டுப்பண் ஆரம்பத்திலயும் இருக்கும், இறுதியிலையும் இருக்கும். இந்த மாதிரி ஆளுநர் பங்கேற்கக்கூடிய விழாக்கள் வந்தே மாதரம் இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இல்ல, அதுதான் நீங்க வந்தே மாதரம் புதுசா ஆட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு கட்டாயம் இல்ல. அந்த வந்தே மாதரத்துல நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் விளக்கி இருக்கிறேன். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக மோசமான வன்கொடுமைகளை, படுகொலைகளை நடத்திய பாடல்களை வடிவம் கொண்டிருக்கு. இல்ல, படுகொலை எல்லாம் அதுல எங்க இருக்குன்னு அதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அதுல சில உருவ வழிபாடு சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது. அதை இஸ்லாமியர்கள் ஏற்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. படுகொலை கிடுகொலைன்னா எனக்கு பாடல்ல ஏதாவது வன்முறை இருக்கா? எனக்கு புரியலையே. இல்ல, ஆனந்த மடம் நாவல்ல அந்த நாவல் ஆசிரியர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி
சந்திர சாட்டர்ஜி எழுதிய அந்த நாவல்ல முழுமையா இஸ்லாமியர்கள் எதிராக எழுதப்பட்ட நாவல் தான் அதுவே. வந்தே மாதரம் பாடலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுதான், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுதான். இதை நம்ம வந்து கட்டாயமாக்குவது அன்றைக்கே நாங்க எதிர்த்திருக்கிறோம். அவ இன்னைக்கு வந்து இது வந்து இந்த பாடல் ஒளிபரப்பப்படுவது நோக்கம் என்ன, நான் அதை தான் கேள்வி எழுப்புறோம். நீங்க அரசாணை பிறப்பிப்பீங்க, அரசாணை எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற நானு சர்க்குலர் இருக்குன்னா அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்றோம். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்றீங்க? ஆமா, இது கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். 2026 பிப்ரவரியில இந்த ஆணை வந்த போது அன்றைய தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்ததா? நீங்க கூட்டணியில இருந்த நீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? எதிர்ப்பு தெரிவிச்சோம், விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க பாக்கலாம். இது கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகே, நீங்க வந்து தேசிய கீதமே கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு வந்து கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருக்கல. நீங்க அதை எப்படி நீங்க கட்டாயப்படுத்துவீங்க? இல்ல, ஆனா தேசிய கீதம் இந்த மாதிரி அரசு விழாக்கள்ல கட்டாயமா தானே இருக்கு. இல்ல அது ஓகே, நீங்க நிக்கிறத கட்டாயப்படுத்தாதீங்க, சினிமா தியேட்டர்ல கட்டாயப்படுத்தாதீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதுதான் ஒரு இதெல்லாம் தேசபக்தியை வந்து ஒரு நிரூபிக்கிற இடம் இல்லங்க இது. அதனால நாங்க கேட்கிற கேள்வி வந்து இது வந்து இந்த இது வந்து முதல்வருக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய ஆதரவுடன் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன இந்த நேரத்துல? இல்ல, இது அதாவது வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படக்கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா இருக்க வேண்டும். இதை நம்ம வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய கீதமா இருக்கட்டும் அல்லது வந்து அவங்க சொல்ற வந்தே மாதரம் இதுல திணிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதாவது முழுமையான ஒரு RSS தான் வந்து RSS காரர் தான் வந்து அர்லேகர். அவர் வந்து இன்னைக்கு வந்து அதை முழுமையா வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஓகே, இல்ல இப்ப அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, இது வந்து அடுத்து இது நடக்காம இருக்கணும்னு நாங்க சொல்றோம். ஓகே ஓகே, இனி நடக்காம பாத்துக்கணும்ங்கறத உங்க கோரிக்கை. ஆமா, பாத்துக்கணும்னு நாங்க சொல்றோம். ஓகே, நன்றி திரு வன்னியரசு. இந்த தொகுப்புல இணைந்து உங்களுடைய அறிக்கை பற்றி விரிவான விளக்கங்களையும் அளித்ததற்கு நன்றி. Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District. Admission open now.